அண்ணா என்ன ஈரோடு ரயில் பொட்டியோட சில அடிக்க வச்சிட்டீங்க. ஆமாண்ணா எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்கண்ணா. எங்க அப்பா சூப்பர்ண்ணா. ஆர்டர் தாங்க அப்படியே போகுதுங்க. ஒரு ஆர்டர். ஆமா ஃபுல்லா பல்கா அனுப்பிச்சு விட்ருவோங்க. கிஃப்ட்டுக்கு. ஆமா கிஃப்ட்டுக்கு, கடைக்கு, கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, ஓகேண்ணா, வீட்டு யூஸுக்கு கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் செட் ஆகும் நம்மகிட்ட. ரேட்டுண்ணா? ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா ஸ்டார்டிங்க. 70 ரூபாய்க்கு சேலையா? ஆமா 70 ரூபா வச்சுக்கிறேங்க. எங்க அப்பா இது பாருங்க 130 ரூபாங்க. அடுத்து 130 ரூபா. ஆமா பாருங்க 130 ரூபா பாருங்க. கிரேப் பாருங்கண்ணா. ஆமா கிரேப் மூணு இங்க பாத்தீங்க சேலை. அட்டகாசமா வெறும் 130 ரூபா. ஆமா வெறும் 130 ரூபாங்க. சூப்பர். அதுல பாருங்க 120 ரூபா பாருங்க. அடுத்து 120 ரூபா. 120 ரூபா போடுங்க. கலர் கலர் எப்படி பாத்தீங்களா? வியர் சில்க்ஸ்ல. ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க 100 ரூபாய்க்கு பாருங்க எப்படி பாருங்க. ரோட்ல மிக பெரிய மொத்த ஜவுளி கடை. மொத்தமா பல்க் எடுக்க நான் எடுக்க முடியும். 50,000 சேலை 1 லட்சம் சேலை எவ்வளவு எடுத்துக்கலாம். அடேங்க அப்பா. அதுல பாருங்க ஒர்க் வச்சு வச்சுக்கோங்க பாருங்க. ஓகேண்ணா. இது 100 ரூபா தாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா பாத்தீங்களா பாருங்க வெறும் 100 ரூபாய்க்கு. வெறும் 100 ரூபாய்க்கு பாருங்க எப்படி பாருங்க. கடலாட்ட சேலை சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? கட்டு கட்டா அள்ளிட்டு போடா. ஆமா ஈரோடு வியர் தானா? ஆமா ஈரோடு வியர் சேலை. அதுல பாருங்க பட்டு சேலை பாருங்க 140 ரூபாய்க்கு. வெறும் 140 ரூபாய்க்கு பட்டு. வெறும் 140 ரூபாய்க்கு பாருங்க. அப்பா லட்டு மாதிரி இருக்கு. எப்படி பாருங்க பட்டு சூப்பரா இருக்கு பாருங்க பட்டு. கட்டு கட்டா. ஆமா யாருமே கிடைக்காதுங்க. ஈரோடு இந்த அளவுக்கு யாருமே கிடைக்காது. பாக்ஸோட ஏனா? ஆமா பாக்ஸ் போட்டு கேட்லாக் போட்டு ஒரிஜினல் ஐட்டுங்க. வெறும் 140. ஆமா வெறும் 140 ரூபாய்க்கு கட்டு கட்டு எடுத்துக்கலாம், கலர் எடுத்துக்கலாம். ஆனா வியாபாரிக்கு மட்டும் தான். ஆமா வியாபாரிக்கு மட்டும் தான். வீட்டு யூஸ் கிடையாது. வீட்டு யூஸ் கேட்க வேண்டாம், வர வேண்டாம். வியாபாரிக்கு பல்க் வியாபாரி மட்டும் தான்.